பழைய காலத்தில் திருவானைக்காவில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு முருகன் என்பவன் வாழ்ந்தான். அவன் தீவிர சிவபக்தன். தினமும் காலையில் எழுந்து திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுவான். அவனுக்கு ஒரே ஆசை, ஒருநாள் சிவபெருமான் நேரில் வந்து தரிசனம் அளிக்க வேண்டும். முருகன் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் தனது பக்தியை ஒருபோதும் குறைக்கவில்லை. ஒருநாள் கிராமத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் உணவின்றி தவித்தனர். ஆனால் முருகன் எப்போதும் போல சிவன் மீது கொண்ட பக்தியில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஓம் நம சிவாய என ஜெபித்துக் கொண்டே இருந்தான். ஒருநாள் இரவு முருகன் கோயிலில் இருந்தபோது சிவபெருமான் ஒரு வயோதிபர் வேடத்தில் அவனிடம் வந்தார். முருகா, நீ உன் பக்தியில் உறுதியாக இருக்கிறாய். ஆனால் உன் கிராமத்தார் பட்டினியால் தவிக்கிறார்கள். நீ உதவ வேண்டாம். முருகன் தலையசைத்தான். நான் ஏழையாக இருக்கிறேன். எனக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? வயோதிபர் சிவபெருமான், உன் உள்ளம் தூய்மையானது. நீ பக்தியால் நிறைந்தவனாக இருப்பதால் ஒரு வழி கிடைக்கும். உன் நம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதே என்று கூறி மறைந்துவிட்டார்.